ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மேங்கோ புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு நல்லா ஒரு சில்லுன்னு புட்டிங் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இதுக்கு 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா வந்து பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா 4 மாம்பழத்தையும் கழுவிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோலை சீவினதுக்கப்புறமா இதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டாக கட் பண்ணி அதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ஸ்வீட்டு கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ 4 மாம்பழத்தையும் நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். 3 மாம்பழத்தை இந்த பிளேட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 மாம்பழத்தை இந்த கப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கடல் பாசி வச்சு தான் இந்த புட்டிங் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பாதி அளவுக்கு, ஒரு பேக்கெட்டில் பாதி அளவுக்கு கடல் பாசி இந்த மாதிரி கத்திரிக்கோலால் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஊறிட்டுருக்கட்டும். பால் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து பேனில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறத மாம்பழத்தை சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு லேசாக வந்து இந்த சுகர் வந்து கரைஞ்சா போதும். அந்த அளவுக்கு இந்த மாம்பழத்தை லேசாக வந்து பேனில் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்வீட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது அப்படியே வந்து ஆறட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. கடல் பாசியை அடுப்பில் வச்சு நல்லா வந்து இதுமாரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பாலில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா காய்ச்சிக்கிறேன். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த கப்பால் 2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். 2 கப்பு சுகர் சேர்த்தா வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து சுகரோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 கப்பு சுகர் சேர்த்துட்டு இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற கடல் பாசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கல, ஏலக்காய் ஸ்மெல்லு பிடிக்கல அப்படி இல்லைன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் வச்சுருந்திங்கன்னா அது கூட, அந்த வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வச்சுருந்திங்கன்னா அது கூட ஒரு முடி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேங்கோ ஃப்ளேவர் இருந்தால், மேங்கோ எசன்ஸ் இருந்தால் கூட அது கூட நீங்கள் வந்து இந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம அந்த ஆற வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடல் பாசி, பால், ஏலக்காய் தூள் சேர்த்து சுகர் சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக வந்து மேலே ஊற்றிக்கோங்க. ஒரு 3/4 வாசி அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ பாலை ஊற்றுனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வச்சு இந்த மேலே பபிள்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கலாம். இதுக்கு மேலே இந்த ஒரு மாம்பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாம்பழத்தை இது மேலே கார்னிஷ்க்கு போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கீழே வந்து மாம்பழம் அந்த நல்லா லேயராக வந்து தெரியக்குள்ளே ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ மாம்பழம்லாம் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்கோ, முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை மேலே கார்னிஷ் பண்ணிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நட்ஸ் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு 3 to 4 hours வந்து அப்படியே வச்சுருங்க.
ஃப்ரீசரில் இல்லை, நார்மலாக கீழேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நல்லா இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஓரத்தில் மட்டும் எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து 2 லேயராக பார்க்குறதுக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்கும். ஒயிட்டு அதுக்கப்புறம் மேங்கோ கலரு நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குல்ல, 2 லேயராக. சாப்பிட்றதுக்கும் நல்லா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து சிம்பிள் ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த கிண்ணத்தில் இருக்கிறத வந்து அந்த கிண்ணத்துலேருந்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சில்லுன்னு இந்த சம்மருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாம்பழம் எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இது கொடுத்தா நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாம்பழ புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.